கம்பனில் உளவியல் என்று பேசுவதாக நான் சொன்னேன். ஒவ்வொரு பாத்திரத்தையும் கம்பன் எப்படி கொண்டு செலுத்துகிறான், உளவியல் அடிப்படையில் கம்பன் எப்படியெல்லாம் பாத்திரங்களை உருவாக்கி உலவ விட்டிருக்கிறான் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுகிற நிலையிலேதான் நீங்கள் கம்பனுடைய மேதாவிலாசத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இன்று வரையில் உளவியலின் தந்தை என்று சிக்மண்ட் ஃப்ராய்ட் போற்றப்படுகிறார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் 40 ஆண்டுகளுக்கு மேல் மனிதனுடைய மனம் குறித்தே தொடர்ந்து ஆய்வு செய்தவர். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஒரு கருத்தை மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு வழங்கினார். உளவியல் சார்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேல் நான் நடத்திய ஆய்வில் கண்டெடுத்த உண்மை ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? மனம் என்ற ஒன்று உள்ள வரையில் மனிதன் இறக்கும் வரை அமைதியோடு இருக்கவே முடியாது. மனம் என்ற ஒன்று உள்ளவரை இறக்கும் வரை மன அமைதியோடு இருப்பதற்கு மனிதனுக்கு வழியும் வாய்ப்பும் அறவே இல்லை என்கிற உண்மையைத்தான் 40 ஆண்டு கால முடிவில் நான் கண்டெடுத்தேன் என்று சொல்கிறார். எனவே இந்த மனம் அதுதான் மிக முக்கியமானது. இந்த மனம் குறித்து நாம் சிந்திக்கத்தான் இது எப்படியெல்லாம் நம்மை அலைக்கழிக்கிறது என்பது புரியும். நம்முடைய வாழ்வு இன்றைக்கு சிக்கலாகி கிடக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மனம்தான். எல்லாவற்றையும் கட்டி ஆளக்கூடிய ஆற்றல் பெற்ற சித்தர்களாலே கூட மனதை கட்டி ஆள முடியவில்லை. மனமெனும் பெண்ணை பற்றி பேசுகிற பொழுது பாரதி தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறான். காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிக்கே என்கிற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் அனைத்து உறவுகளையும் உதறி தள்ளிவிட்டு கோடி கோடியாய் குவித்து வைத்திருந்த சொத்து அனைத்தையும் முற்றாக புறக்கணித்துவிட்டு ஒரு பிச்சைக்காரனைப் போல வெளியே வந்த பட்டினத்தாரால் எல்லாவற்றையும் துறக்க முடிந்தது. ஆனால் மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைப்பதற்கு இயலவில்லை. அந்த தோல்வியை அவரே ஒப்புக்கொள்கிறார். அந்த மனம் குறித்து அவர் பேசுகிற இடம் இருக்கிறதே ஆழச் சிந்திப்பதற்கானது. நம்முடைய மனதை அவர் சொல்கிறார், அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்கிறார். நாம் அனைவரும் யார்? ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம். ஆசை கயிற்றில் ஆடுகிற பம்பரங்களாக நாம் இருக்கிறோம். இந்த ஆசை பிறக்கும் இடம் எது? மனம். இந்த மனம் எப்படிப்பட்டது? அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்றார். எப்பொழுதுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு சென்ற படைப்புகளை மேலெழுந்த வாரியாக வாசிப்பதனால் ஒரு பயனும் கிடையாது. எனவே நீங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கிற பொழுது ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிலார் என்பதுதான் பாரதியின் பெருவருத்தம். அணிசை காவியம் 1000 கற்கிறோம், ஆனால் அதில் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறோமா என்பதுதான் கேள்விக்குரியது. இங்கே அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்கிறாரே, ஏன்? நான் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை முழுவதும் உலகத்திலிருந்து முற்றாக என்னை விடுவித்துக் கொள்வேன். திங்கள் இரவு 10:30 மணிக்கு நான் ஓர் அறைக்குள் ஒடுங்கிவிட்டால் புதன் காலை 8 மணிக்குத்தான் வெளியே வருவேன். இந்த 30 மணி நேரம் எனக்குள்ளே அகத்தாய்வு நடக்கிறது. அந்த அகத்தாய்வு நடக்கக்கூடிய நிலையிலேதான் இது போன்ற சில சிக்கலான பாடல் வரிகளுக்கு உரிய விளக்கம் எனக்குள்ளே வந்து சேருகிறது.
அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்று ஏன் பட்டினத்தார் பேச வேண்டும்? வீட்டு நாய் போல் அலையும் மனமே என்று சொல்லலாமே, சொல்ல இல்லை. தெருநாய் போல அலையும் மனமே என்று பேசலாமே, பேசவில்லை. அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்கிற கடைத்தெரு நாய் போல் அலைகிறது இந்த மனம். யோசிக்கும் வேளையில்தான் உண்மை புலப்படும். நண்பர்களே, நம் வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய நாய் உண்பதற்காக நாம் எதை கொடுக்கிறோமோ அதை முழுமையான ஈடுபாட்டுடன் உண்ணத் தொடங்கிவிடும். அதனுடைய சிந்தனை வேறெங்கும் சிதறாது. வீதி நாய் இருக்கிறதே, நீங்கள் உண்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய எச்சில் அதை ஒரு இலையிலே எடுத்து வீதியில் வீசி எறிந்தால் அதை உண்பதற்கு அது ஓடி வரும். அப்பொழுது இன்னும் சில நாய்களும் ஓடி வரும். வரக்கூடிய நாய்களுக்கு இடையே சண்டையும் சச்சரவும் இருந்தாலும் சிந்தை முழுவதும் அந்த இலையில் மட்டும்தான் தங்கியிருக்கும். வேறெங்கும் அந்த நாய்களின் பார்வை படராது. ஆனால் அங்காடி நாய் இருக்கிறதே, அங்காடி என்றால் புரிகிறது அல்லவா? கடைத்தெரு. கடைத்தெரு நாய் என்ன செய்யும்? ஒரு இடத்தில் ஒரு பொருளை பார்த்ததும் அதை உண்ண வேண்டும் என்கிற துடிப்போடு வேகமாக சென்று அந்த இடத்தில் நிற்கும். ஒரு பொருளை பார்த்த பின்பு அங்கே சென்றதும் அதை உண்ணத் தொடங்குகிறதா என்றால் நிச்சயம் உண்ணத் தொடங்காது. அந்த இடத்தில் அந்த பொருளை பார்த்தபடியே தன்னுடைய பார்வையை 4 பக்கமும் படரவிடும். இதைவிட வேறு பொருள் எங்காவது சிறப்பாக இருக்கிறதா என்று பார்க்கும். பிறகு இங்கிருந்து அங்கே ஓடும். ஓடிய இடத்திலாவது நிற்குமா என்றால் நிற்காது. அதைவிட இன்னும் சிறப்பான பொருள் ஏதாவது இருக்குமா என்று மறுபடியும் பார்க்கும். இப்படி ஓரிடம் தங்காமல் இங்கும் அங்குமாக ஓடி 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 அலையக்கூடிய நிலை அங்காடி நாய்க்கு மட்டும்தான் உண்டு. அதுபோன்றுதான் மனிதனுடைய மனமும் இருக்கிறது. மனம் ஒன்றை நினைக்கும், நினைத்ததை விரும்பும், விரும்பியதை அடைய வேண்டும் என்பதற்காக முயன்று பார்க்கும். முயன்று ஒரு நாள் அடையும். அடைந்ததை அனுபவிக்கும். கால நடையில் அனுபவித்தது கசக்கும், கசந்தது வெறுக்கும், வெறுத்தபின் அதனின்று விலகும். விலகி அத்தோடு நிற்குமா என்றால் நிற்காது, வேறொன்றை நாடி ஓடும். இதுதானே மனம். எனவே அதனால்தான் அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்கிறார் பட்டினத்தார். இந்த மனதை நீங்கள் மையமாக வைத்து கொண்டுதான் கம்பனின் படைப்புகளுக்குள்ளே சென்று ஒவ்வொரு பாத்திரத்தையும் சிந்திக்க வேண்டும். விவேகானந்தர் இன்னும் அழகாக சொல்லுவார். மனிதனுடைய மனம் எப்படிப்பட்டது? இது குரங்கு மனம். ஏன் குரங்கு மனம்? ஒரு இடத்தில் ஒரு நொடி கூட குரங்கு நின்ற இடத்திலேயே நிலையாக நிற்காது. ஒரே ஒரு நொடி கூட அது நின்ற இடத்தில் நிலையாக நிற்காது. இங்கும் அங்குமாக தாவிக்கொண்டே இருக்கும். எனவே நிலைத்து நிற்காத மனித மனதை அவர் குரங்கு மனம் என்று சொல்வதோடு நிறுத்தவில்லை. மனிதனுடைய மனம் எப்படிப்பட்டது தெரியுமா? சதா சர்வ காலமும் சஞ்சலத்தோடு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரங்கு கொஞ்சம் தேன் குடித்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய ஆட்டம் கூடுதலாகும். தேன் குடித்த வண்டை, தேன் குடித்த குரங்கை தேள் கடித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் அதனுடைய ஆட்டம் கூடிவிடும். தேள் கடித்த குரங்கை பேய் பிடித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய ஆட்டத்திற்கு எல்லையே கிடையாது. அப்படி பேய் பிடித்த குரங்காக இருப்பது தானடா மனித மனம் என்று விவேகானந்தர் இன்னும் அழகாக விளக்குவார். மனம்தான் மனிதனை அலைக்கழிக்கிறது. மனித மாளிகையின் மைய மண்டபமாக இருப்பதே மனம்தான். ஏன்? மனதிலிருந்து தான் எண்ணங்கள் உருவெடுக்கின்றன. எண்ணங்கள் தான் வார்த்தையாக வெளிப்படுகின்றன. வார்த்தைகள் தான் செயலுக்கான ஊக்கத்தை தருகின்றன.
செயல்தான் ஒரு மனிதனுக்கான விளைவை உருவாக்குகின்றன. எனவே ஒரு மனிதன் உயர்வதும் தாழ்வதும் வாழ்வதும் வீழ்வதும் அவனுடைய மனதை பொறுத்தது தான். வள்ளுவனை விட மிகச்சிறந்த உளவியலாளன் ஒருவன் கூட இருக்க முடியாது. நண்பர்களே, இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற பொழுது இருந்த சிக்மண்ட் ஃப்ராய்டை நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் எவ்வளவு நுணுக்கமாக பேசுகிறான். நீங்கள் குற்றமற்றவராக இருக்க வேண்டுமென்றால், உங்கள் வாழ்வு சிறப்புற வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் வேண்டும். எந்த இடத்தை வள்ளுவன் தொடுகிறான் என்று பாருங்கள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் வேண்டும். மனம் குற்றமற்று இருக்க வேண்டும். மனதில் குற்றமில்லை என்றால் மனதிலிருந்து வெளிவரக்கூடிய எண்ணங்களில் குற்றம் இருக்காது. எண்ணங்களில் குற்றமில்லை என்றால் அந்த எண்ணங்கள் வார்த்தையாக வெளிப்படுகிற பொழுது வார்த்தைகள் குற்றமிழைக்காது. வார்த்தைகளில் குற்றமில்லை என்றால் அந்த வார்த்தைகள் உந்து சக்தியாக உருவாக்குகிறதே, அந்த செயல்களில் குற்றம் ஒருபோதும் கூடாது. செயல்களில் குற்றமில்லை என்றால் நீங்கள் இந்த மண்ணில் மனிதர்களாக இருப்பதை விட கடவுளாகவே மாறிவிடுவதற்கான சகல வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே தத்துவமசி தத்துவமசி என்று பேசுகிற வேதத்தினுடைய அர்த்தம் முழுவதையும் புரிந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவன் வேறு, நாம் வேறு அல்ல. நம் மனதை முறையாக நாம் ஆளத் தொடங்கிவிட்டால் ஆண்டவனும் நாமும் ஒன்றாகவே நின்றுவிடும். நீங்கள் கம்பனை படிக்கிற பொழுது வான்மீகியையும் சேர்த்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கம்பனுடைய அளப்பரிய ஆற்றல் நமக்கு தெரியும். இப்பொழுது ஒன்று சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தை எப்படி நடத்துவது? ஒரு நாடகத்தில் காட்சிகள் அடுத்து அடுத்து உடனுக்கு உடன் மாறிக்கொண்டே இருக்கிற பொழுது நாம் வியக்கிறோம் இல்லையா? ஒரு காட்சி முடிந்து அடுத்த காட்சி வருவதற்குள் இடையே திரை விழுந்து கொஞ்சம் நேரம் கழிந்து அதற்கு பிறகு இன்னொரு காட்சி வருமானால் விரைவில் நமக்கு சலிப்பு வந்துவிடும். மேடையில் நாடகம் நடக்கிற பொழுதே காட்சிகள் விறுவிறு என்று மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த விறுவிறுப்பை வான்மீகத்தில் நீங்கள் காண முடியாது. எந்த இடத்திலெல்லாம் வான்மீகத்தில் விறுவிறுப்பு இல்லையோ அந்த இடங்களில் விறுவிறுப்பை ஊட்டுவதையே தன்னுடைய மாபெரும் மேதமையின் மூலம் கம்பன் வெளிப்படுத்துகிறான். இப்பொழுது ஒன்றுமில்லை. நீங்கள் அயோத்தியா காண்டத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். கைகேயி, கூனி, தயரதன், ராமன், இந்த பாத்திரங்களுக்கு இடையே மட்டும் பேசத் தொடங்கினால் நாள் கணக்கில் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் வான்மீகத்தை எடுத்துக்கொண்டால் வான்மீகத்தில் கூனி ஒரு மண்டபத்தின் மேலிருந்து தான் அவள் பார்க்கிறாள். அயோத்தி வீதிகள் முழுவதும் விழா கோலம் பூண்டிருப்பது ஏன் என்று அவள் கேட்கிறாள். பக்கத்திலே இருந்த தோழி சொல்கிறாள், ராமனுக்கு நாளை யுவராஜா பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது என்று. ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றவுடனே அவள் மனம் கொந்தளிக்கிறது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற தவிப்பும் துடிப்பும் அவளுக்குள்ளே எழுகிறது. உடனே அவள் கைகேயியிடம் வருகிறாள். காட்சிகளில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. வான்மீகத்திலும் கூனி முதலாக வந்து கைகேயியை சந்திக்கிற இடத்தில் கைகேயி உறங்குகிற நிலையில்தான் நாம் காண முடிகிறது. கம்பனிலும் கைகேயி உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். நீங்கள் அனுமன் இலங்கைக்குள்ளே நுழைகிற பொழுது ராவணன் தொடங்கி வீடனன் கும்பகர்ணன் வரை ஒவ்வொருவரும் உறங்குகிற நிலையிலேதான் அனுமன் பார்க்கிறான். ஏன் உறங்குகிற நிலையில் ஒவ்வொரு பாத்திரத்தையும் அனுமன் பார்ப்பதாக அங்கே படைக்கிறான் என்றால், மனிதன் விழித்து கொண்டிருக்கிற பொழுது அவன் நடித்து கொண்டிருப்பான். உண்மையை முடிந்த வரையில் மறைத்து கொண்டிருப்பான். எனவே அவன் மனிதனாகவே வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முகம்தானே, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் என்று பைபிள் பேசுகிறது அல்லவா? மனிதனுடைய முகம்தானே மனிதனுக்கான அகம். இந்த அகத்தை முகம் வெளிப்படுத்திவிடும். ஆனால் விழிப்புணர்வோடு இருக்கிற பொழுது மனிதன் முடிந்த வரையில் அந்த முகம் இயல்பை காட்டாமல் மறைத்து விடுவான். முகமூடிகளோடு வாழ்ந்துதானே நமக்கு பழக்கம். ஜென் என்று பேசுகிறோமே, ஜென் தத்துவம் என்பது என்ன? வேறொன்றும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் ஜென் சொல்வது ஒன்றுதான், இயல்பாய் இரு.
இயல்பாயிரு. வாழ்வில் முகமூடிகளை அணிந்து கொள்ளாமல் உங்கள் சுயமுகத்தோடு இயல்பாக நீங்கள் இருக்க தொடங்கிவிட்டால் எந்த சிக்கலும் உங்கள் வாழ்வில் கிடையாது. எத்தனை முகமூடிகளை அணிந்து நீங்கள் உங்கள் முகத்தை மறைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வு சிக்கலாகிவிடும் என்று சொல்வதுதான் அந்த ஜென். எனவே இந்த அகத்தின் அழகு முகத்தில் வெளிப்படுகிற நிலை எப்பொழுது என்றால் உறக்க நிலையிலேதான். அதனாலேதான் ஒரு பாத்திரத்தின் பண்பு நலனை முற்றாக வெளிப்படுத்துவதற்காக அனுமன் இலங்கைக்குள்ளே நுழைகிற பொழுது ஒவ்வொரு பாத்திரமும் உறங்குவது போன்று காட்டுகிறான். இங்கேயும் கைகேயி உறங்கிக் கொண்டிருக்கிறாள். கைகேயி உறங்குகிற நேரத்தில் கூனி வருகிறாள். கூனி வந்து பேசுகிறாள். நீ என்ன இவ்வளவு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எவ்வளவு பெரிய தீமை உனக்கு எதிராக உருவெடுத்திருக்கிறது என்று உணராமல் படுத்து கிடக்கிறாயே என்று புலம்புகிறாள். நீங்கள் கூனியை பார்க்கிற பொழுது வான்மீகத்திலும் கூனி எடுத்தவுடனே அடி அறிவற்றவளே என்று தான் ஆரம்பிக்கிறாள். அதே மாதிரி கம்பனில் நீங்கள் பார்த்தாலும் கூனி கைகேயிடம் பேசுகிற பொழுது பித்தி என்கிறாள், பேதை என்கிறாள், பைத்தியம் என்கிறாள், அறிவற்றவள் என்கிறாள். அப்படியென்றால் ஒரு வேலைக்கார பணிப்பெண் அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து அரசரில் மனமுடித்து அரசியாக வாழக்கூடியவளிடம் அறிவற்றவளே என்று சொல்லக்கூடுமா? எனவே ஒரு பணிப்பெண் நிலையிலே மந்தர இல்லை, கூனி இல்லை. அவள் ஒரு அணுக்க தோழியாகத்தான் வான்மீகத்திலும் இருக்கிறாள், கம்பனிலும் இருக்கிறாள். இங்கே கைகேயியை பார்த்து அவள் பேசுகிறாள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறதே என்று. இந்த இடத்தில் கைகேயியின் மனோநிலை வான்மீகத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறது, கம்பனிலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. எடுத்தவுடனே அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். தன்னுடைய சொந்த மகன் பரதனுக்கு கிடைத்தது போன்று ராமனுக்கு கிடைத்த அந்த பெருமையை அவள் வேற்றுமையின்றி நினைந்து மகிழ்கிறாள். வான்மீகத்திலும் அவள் ஒரு மணிகாரத்தை பரிசாக கொடுக்கிறாள். கம்பனிலும் அவள் ஒரு முத்து மாலையை பரிசாகத்தான் கொடுக்கிறாள். ஆனால் இந்த இரண்டு இடங்களிலும் நீங்கள் பக்கம் பக்கமாக வைத்து படிக்க வேண்டும். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் அதைத்தான் சென்னை கம்பன் கழகத்தில் பேசுகிற பொழுது கூட சொன்னேன். நான் எப்பொழுதுமே கம்பனை படிக்கிற பொழுது கம்பனோடு நிற்க மாட்டேன். ஏனென்றால் மூல நூலிலிருந்து தானே கம்பன் எடுத்து கையாண்டிருக்கிறான். எனவே மூல நூலிலிருந்து அவன் மாறுகிறான் என்கிற பொழுது ஏதோ வான்மீகி ரொம்பவும் ஆற்றல் குறைந்தவன் என்பது போலவும் கம்பன்தான் பேராற்றல் பெற்றவன் என்பது போலவும் நாம் வேற்றுமைப்படுத்தலாகாது. காரணம், வான்மீகி எழுதிய காலம், கவிஞன் என்பவன் காலத்தின் குரல் என்பதை மறந்து விடாதீர்கள். அவன் வாழ்கால சமுதாயத்தில் எது நிகழ்கிறதோ, எவ்விதம் நிகழ்கிறதோ அதைத்தான் அப்படியே அவனால் சிந்திக்கவும் முடியும், அதைத்தான் அவனாலே காட்ட முடியும். தன்னுடைய வாழ்காலத்தில் நடக்கக்கூடியவற்றை அப்படியே எதிரொலிப்பது என்பது ஒன்று. தன் வாழ்காலத்தில் நடக்கக்கூடியவற்றில் இருக்கக்கூடிய சிறுமைகளை அகற்றிவிட்டு இன்னும் சிறப்பாக வரக்கூடிய சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து தன்னுடைய படைப்பில் சில மாற்றங்களை உருவாக்குவது என்பது இன்னொன்று. ஆனால் வால்மீகி வாழ்ந்த காலம் என்பது ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே மிக தெளிவாக சொல்கிறார். எவ்வளவு நீங்கள் முயன்று பார்த்தாலும் நீங்கள் ராமாயணம் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகத்தான் உங்களாலே பார்க்க முடியும் என்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமூகத்தினுடைய சிந்தனையைத்தான் வால்மீகி எடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் கம்பனுடைய காலம் என்கிற பார்க்கிற பொழுது இன்னமும் கூட அதற்காக பட்டிமன்றம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு பக்கமும் 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் மறுபக்கமுமாக நின்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த முடிவுக்கும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. சரி, நீங்கள் 9ஆம் நூற்றாண்டு என்றாலும் கூட ஏறக்குறைய வான்மீகி வாழ்ந்த காலத்திற்கும் கம்பன் வாழுகிற காலத்திற்கும் இடையே 1600 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. இந்த 1600 ஆண்டுகளில் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுமைகளை களைந்து எறிந்துவிட்டு அது தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளுகிற முயற்சியில் இறங்கி இருக்கிறது. அதற்கு பெயர்தான் நாகரிகம், அதற்கு பெயர்தான் பண்பாடு.
எனவே கண்ணதாசன் மிக அழகாக சொல்வான், மண்படு மரபில் மானிடச் சாதி பண்படும் அதனை பண்பாடென்க என்பான். பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல் என்று கலித்தொகை பேசும். ஆனால் கண்ணதாசன் சொல்கிறான், மண்படு மரபில் மானிடச் சாதி பண்படும் அதனை பண்பாடென்க என்றான். எனவே இருவருக்கும் இடையில் நீங்கள் 9ஆம் நூற்றாண்டு என்று கம்பனை வைத்து கொண்டால் 1600 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் நூற்றாண்டு என்று நீங்கள் வைத்து கொண்டால் இன்னும் கால இடைவெளி கூடிவிடுகிறது. எனவே இந்த காலச்சூழலில் வான்மீகி எப்படி தன்னுடைய பாத்திரங்களை உருவாக்கி கொடுத்தான், அந்த பாத்திரங்களில் படிந்து கிடக்கக்கூடிய சிறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி செதுக்கி செதுக்கி ஒரு புதிய சிற்பம் போல் எப்படி கம்பன் உருவாக்கி கொடுத்தான் என்று நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதற்கு ஒரு பக்கம் கம்பனையும் ஒரு பக்கம் வான்மீகியையும் வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வான்மீகத்தை வைத்துக்கொண்டு முதலில் பாருங்கள். கைகேயியிடம் பேசுகிறாள். முழுக்க முழுக்க கைகேயியிடம் கூனி பேசுவதை விட மிகச்சிறந்த உளவியல் அணுகுமுறை எதுவுமே கிடையாது. அந்த பாத்திரம் எவ்வளவு நுணுக்கமாக உளவியல் அடிப்படையில் பேசுகிறது என்பதைத்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ராமன் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவள் கைகேயி. சக்களத்தி மகன் என்று ஒருபோதும் சிந்தித்தறியாதவள் அவள். நற்குணங்களின் இருப்பிடமாக வாழக்கூடிய பெண்மணியாக வலம் வரக்கூடியவள் கைகேயி. தயரதனுடைய விருப்பத்திற்குரிய மனைவியாக இருக்கக்கூடியவள் கைகேயி. தயரதனுக்கு எது பிடிக்குமோ அதுதான் தனக்கு பிடிக்கும் என்று அந்த காலத்து கற்பு நிலைக்கு எது அடையாளமோ அந்த அடையாளத்தின் சுவடு மாறாமல் வாழ பழகியவள் கைகேயி. எனவே அந்த கைகேயின் மனதை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு பேச்சில் பேராற்றல் இருக்க வேண்டும். பேச்சில் பேராற்றல் இருந்தால் ஒழிய ஒரு நல்ல சிந்தனை உள்ள மனதை எளிதாக மாற்ற முடியாது. இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் எவ்வளவு திண்மை பண்பும் செறிந்த மனமாக இருந்தாலும் மனம் என்பது ஒரு கட்டத்தில் மாறக்கூடியதுதான். அதனால் கைகேயி மாறியதில் எந்த வியப்புக்கும் இடமில்லை என்பதையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டும். எவ்வளவு பண்பாடு மிக்க பக்குவமடைந்த மிகச்சிறந்த இதயம் கொண்ட மனிதனாக ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் அந்த மனம் மாறும். அதனால்தான் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்கிற முதுமொழி வந்து இந்த மண்ணில் சேர்ந்தது. இப்பொழுது இவள் கரைக்கிறாள். நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் அவள் என்ன சொல்கிறாள்? அவள் எடுத்து வைப்பதையே நீங்கள் பாருங்கள். உன்னுடைய சக்களத்தி மகன் ராமன் நாளைக்கு யுவராஜா. வான்மீகத்தில் யுவராஜா பட்டாபிஷேகம்தான். கம்பனிலேதான் அவன் அரசனாகவே பட்டாபிஷேகம் பெறக்கூடிய நிலை இருக்கிறது. முற்றிலுமாக அரசு கட்டிலை விட்டு விலகி ராமனை கொண்டு போய் அரியாசனத்தில் அமரச் செய்வதுதான் கம்பன் காட்டுகிற ராமாயணம். ஆனால் வான்மீகத்தில் இன்னும் ஆசை அவனுக்கு முற்றாக விடுபடவில்லை. ஏனென்றால் அந்த அதிகார நாற்காலி என்பது அவ்வளவு எளிதாக ஒருவனை விட்டு விடாது. அதை விட்டு ஒருவனால் அவ்வளவு எளிதாக விலகி நிற்கவும் முடியாது. அதனால் வயது முதிர்ந்து விட்டது, வயோதிகனாகிவிட்டோம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைக்கு, நம்முடைய சொந்த பிள்ளைக்கு நாம் அரியாசனத்தை தருவதற்காக கூட தயங்கக்கூடிய நிலைதான் அன்று தொட்டு இன்று வரையில். அதனால் அவன் பார்க்கிறான், இவனை நான் இறங்கி விடுகிறேன், இந்த அரசு கட்டளை விட்டு நான் இறங்கி விடுகிறேன், நீ அரசனாக இரு, நாளை உனக்கு அரசனாக இருப்பதற்கான பட்டாபிஷேகம் என்று வான்மீகத்தில் தயரதன் முடிவெடுக்கவில்லை. தயரதன் யுவராஜா பட்டாபிஷேகம்தான் நடத்துவதற்கு முடிவெடுக்கிறான். அந்த யுவராஜா பட்டாபிஷேகத்தை நடத்துகிற நிலையில் இந்த கைகேயிடம் நின்று கூனி அதை கூட பொறுக்க முடியாமல் தான் பேசுகிறாள். சட்டம் படித்தவன், ஒரு வழக்கறிஞராக இருப்பவன் எப்படி வாதங்களை வைக்கிறான்? வைப்பு முறை என்பதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கை எப்படி, how you interpret that case, அதுதான் மிக முக்கியமானது. எப்படி இன்டர்பிரட்டேஷன், எப்படி வைக்கிறீர்கள், வைப்பு முறை. அவள் எப்படி வைப்பு முறையில் போகிறாள் பாருங்கள்.
முதலில் அவள் சொல்கிறாள், உன்னுடைய சக்களத்தி மகன். சக்களத்தி என்ற வார்த்தையை போடுகிற பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சக்களத்தி மகன்தான் நாளை பட்டாபிஷேகம் பெறப்போகிறான் என்கிற பொழுது நீ இந்த கோசலைக்கு இனிமேல் பணிப்பெண்ணாகவும் அடிமையாகவும் இருக்கப் போகிறாய். இதுவரையில் அரசியாக இருக்கிறாய். 3 பேர் பட்ட மகிழ்ச்சிகளாக இருந்தாலும் தயரதனுடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக இருப்பவள் கைகேயி தான். காரணம் என்ன? கைகேயி தான் அந்த 3 பேரில் இளையவள். எனவே அன்று முதல் இன்று வரை 2 பேர் 3 பேர் என்று ஒருவன் திருமணம் செய்து கொண்டாலும் அதில் எவள் வயதில் இளையவளோ அவளிடம் காட்டுகிற அன்பு என்பது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் இவள் இளையவள். அந்த இளையவளிடம் இதயத்தை இவன் பறிகொடுத்திருக்கிறான், கூடுதலாக அன்பை செலுத்துகிறான். கோசலையின் கூற்றை நீங்கள் வான்மீகத்தில் படித்தால் வியப்பாக இருக்கும். ஒரு பட்ட மகிழ்ச்சியாக என்னை ஒருபோதும் தயரதன் நடத்தவில்லை என்று தன் மகன் ராமனிடமே மனம் விட்டு புலம்புகிறாள். என்னை பட்ட மகிழ்ச்சியாகவே தயரதன் நடத்தவில்லை. காம வசப்பட்டவனாக இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த கைகேயியிடம் தன் நெஞ்சு முழுவதையும் கொடுத்த இந்த தயரதன் வயது முதிர்ந்து விட்ட காரணத்தால் என்னை புறக்கணித்து விட்டான். ஒரு பணிப்பெண்ணைப் போலத்தான் நான் இருக்கிறேன். ராமன் பட்டாபிஷேகத்தை பெற முடியாத நிலையில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் ஏற்கனவே ஒரு பணிப்பெண் நிலையில் இருக்கக்கூடிய நான் இன்னும் சிறுமைப்பட்டு சீரழிவேன் என்றுதான் கோசலை புலம்புகிறாள். ஆனால் அது போன்ற புலம்பலை கம்பனில் நீங்கள் காணவே முடியாது. ஒரு சிறுமையும் கோசலையின் மீது படிந்து விடாமல் கம்பன் மிக அற்புதமாக அந்த பாத்திரத்தை கொண்டு செலுத்துகிறான். இப்பொழுது இவள் முதலில் சொன்னது சக்களத்தி மகன். அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீ கோசலைக்கு அடிமையாகி விடுவாய், கோசலைக்கு நீ பணிப்பெண்ணாகி விடுவாய் என்றாள். ஆனால் அப்பொழுதும் அவள் மனம் ஆடவில்லை. பண்பட்ட மனம் என்பது எளிதில் உடனடியாக வீழ்ச்சி உறாது. அதில் அவள் ஆடவில்லை. அடுத்து பார்த்தாள், பாசம். நீங்கள் பாசத்தை கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது எந்த இடத்திலும் மனித மனம் அசைந்துவிடும். அதனால் அடுத்து சொல்கிறாள், பரதன் ராமன் மட்டும் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து விட்டால் உடனடியாக பலியிடப்படக்கூடியவன் யார் தெரியுமா? பரதன் தான். ஏனென்றால் ராமனுக்கு அடுத்தவன் அவன். இலக்குவனோ ராமனுக்கு இதயத்தில் நெருக்கமான இடத்தை பெற்றவன், சத்ருக்கனனோ கடைசியாக நிற்பவன். இவர்களை பற்றி கவலை இல்லை. தான் பட்டத்தில் வந்து உட்கார்ந்தாலும் கூட எப்பொழுதுமே தனக்கு எதிராக இருக்கக்கூடியவன், தன் இடத்தை அபகரிக்கக்கூடியவன் அடுத்த தம்பி என்கிற நினைப்பும் முனைப்பும் ராமனுக்கு இருக்கும். அந்த நினைப்பு இருக்கிற பொழுது ராமன் பரதனை பார்த்து அஞ்சுவான். அந்த அச்சத்தின் விளைவாக பரதனுடைய உயிரை எடுப்பதற்கும் ராமன் துணிவான். எப்படி கொண்டு போகிறாள் என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒரு பாம்பு இருக்கிறது, நான் இருக்கிறேன் என்றால் பாம்பிடம் எனக்கு என்ன பகை, என்னிடம் பாம்புக்கு என்ன பகை? ஆனால் பாம்பு என்னை பார்த்தவுடனே சீறுகிறது. பாம்பை பார்த்தவுடனே நான் தடி கொண்டு தாக்க முற்படுகிறேன். காரணம் என்ன? பாம்பை கண்டு எனக்கான அச்சமும் என்னை கண்டு பாம்புக்கான அச்சமும் எழுவதுதான் அங்கே அடிப்படையாக இருக்கிறது. எனவே பாம்பை கொல்வது என் நோக்கமும் இல்லை, என்னை கொல்வது பாம்பின் நோக்கமும் இல்லை. ஆனால் இடையில் அந்த நோக்கத்தை உருவாக்குவது அச்சம். அதுதான் ராமனை தூண்டும். ராமனுக்கு அடுத்த இடத்திலே இருக்கக்கூடிய பரதன் உன்னுடைய மகன் ராமனால் உயிர் இழக்கக்கூடிய நிலைக்கும் உள்ளாவான், மறந்து விடாதே என்கிறாள். அந்த இடத்திலும் அவள் அவ்வளவு எளிதாக அசையவில்லை. அதற்கு பிறகு அடுத்த கட்டத்திற்கு உடனே நீங்கள் வான்மீகத்தில் பார்த்தால் கைகேயி சொல்கிறார், ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறாள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பதனால் என்ன பிரச்சனை? ராமன் 100 ஆண்டுகள் ஆளட்டும். 100 ஆண்டுகள் அரசனாக இருந்து ஆண்ட பிறகு அவனுக்கு பின்னால் அந்த இடத்தில் பரதன் தானே அமரப்போகிறான். எனவே இதில் என்ன பிரச்சனை என்று கேட்கிறாள். உடனே கூனி பேசுகிறாள். அதுதான் சொன்னேன், பேச்சில் பேராற்றல் உள்ளவளாக இருந்தால்தான் மனதை எளிதாக மாற்றுவதற்கு முடியும் என்றேனே. அதுதான்
இப்பொழுது இவள் எவ்வளவு அழகாக கைகேயி சொல்கிறாள். பாழ்பட்டு போகாமல், தன் சிந்தனை தடம் புரண்டு செல்லாமல் நின்ற இடத்திலேயே எவ்வளவு பெருந்தன்மையோடு பேசுகிறாள். என் மகன் பரதனுக்கும் என் மகன் ராமனுக்கும் இடையே நான் பேதப்படுத்தி பார்க்கவே இல்லை. என் பரதன் மூத்தவன், மனு தர்மம் அது. மனு நீதியின்படி மூத்த மகன்தான் முதலில் அரசாள வேண்டும். எனவே இதில் தர்மத்திற்கு மாறானதும் இல்லை, அறத்திற்கு புறம்பானதும் இல்லை, நேர்மைக்கு எதிரானதும் இல்லை. இயல்பாக இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அரச நீதி, அந்த அரச நீதிக்கு உட்பட்டுத்தான் ராமன் ஆள வருகிறான். அதைத்தான் தயரதன் செய்திருக்கிறான். தயரதன் மீது குற்றமில்லை. அவன் 100 ஆண்டு காலம் ஆண்டு முடிப்பான். அவன் ஆண்ட பிறகு அந்த இடத்தில் பரதன் வந்து ஆழ்வான் என்றான். உடனே கூனி சொல்கிறாள், அடி பைத்தியக்காரி, 100 ஆண்டுகள் ராமன் ஆண்டு முடிந்த பிறகு பரதன் ஆழ்வான்? மூத்தவன் ராமன் ஆண்டு முடிகிற நிலையில் அவனுக்கு பிறந்த பிள்ளைதானே வாரிசாக வந்து அமர்வான். வாரிசு உரிமை அன்று தொட்டு இன்று வரை இருக்கிறதல்லவா? எனவே அவனுடைய பிள்ளைதானே வாரிசாக வந்து அமர்வான். இது புரியாத பேதையாக இருக்கிறாயே நீ என்று மாற்றுகிறாள். அப்பொழுது கைகேயி கொஞ்சம் சிந்திக்கிறாள். இப்பொழுது நாம் போட்டிருக்கக்கூடிய விதை மெல்ல வளர்ந்து விருட்சமாக மாறுகிற சூழல் இருக்கிறது என்பது கூனிக்கு புரிந்து விடுகிறது. ஆனால் அந்த இடத்தில் அவள் தயரதனை கேவலப்படுத்துகிறாள். அது போன்ற காட்சிகள் எல்லாம் கம்பனில் இல்லை என்பதற்காக நீங்கள் கம்பனை ஏற்றி போற்ற வேண்டும். நான் அதற்காகத்தான் சொன்னேன். வான்மீகம் படைக்கப்பட்டதற்கும் கம்பன் படைக்கப்பட்டதற்கும் இடையிலே 1500 1600 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. கால நடையில் நாகரிகம் பண்பட்டு விட்டது. பண்பட்ட நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல் படைப்பு மாறுகிறது, அவ்வளவுதான். ஆனால் அங்கே கைகேயியிடம் பேசுகிற கூனி மிக கேவலமாக பேசுகிறாள். தயரதனை பற்றி எனக்கு தெரியும். நீ முழுக்க முழுக்க அவனிடம் ஏமாந்து விட்டாய். அவன் வஞ்சகன், அவன் துரோகி, அவன் உன்னிடம் ஆசை இருப்பது போல நடிப்பவன். அவனை நீ நம்பி கெட்டு தொலைந்தாய். ஒரு பாம்பு பளபள என்று இருக்கிற போது அந்த பாம்பினுடைய அழகில் மயங்கி அதை எடுத்து மார்பில் வைத்துக் கொள்ளுவது போல நீ இந்த தயரதனை உனக்குள்ளே வைத்துக் கொண்டாயே என்றெல்லாம் பேசுகிறாள். முடிந்த வரையில் தயரதனை அவள் கேவலப்படுத்துகிறாள், கொச்சைப்படுத்துகிறாள். ஆனால் அது போன்ற ஒரு காட்சி கூட, ஒரு வார்த்தை கூட கூனி பேசுவதாக கூட கம்பனில் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு பயிரை எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பராமரித்திருக்கிறான் கம்பன் என்பதை வான்மீகத்தை படிக்கிற போதுதானே உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். எங்கெல்லாம் மாற்றி இருக்கிறான். ஒரு வார்த்தை தயரதனுக்கு எதிராக தயரதனை கொச்சைப்படுத்துகிறார் போல் கூனி பேசுவதாக இல்லை. சரி, இவ்வளவு முடிகிற பொழுது அடுத்து அவள் போட்டாள். அதுதான் மிக முக்கியமான அம்பு. கைகேயிக்கு எதிராக கூனி வீசியது. கூனி வீசுகிற அம்பு எதுவென்றால், நன்றாக யோசி. உன்னுடைய தந்தை உன்னுடைய உறவுகளும் கேகய நாட்டிலே இருந்து உன்னை நோக்கி வருகிறார்கள் என்று வைத்துக்கொள். நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் உன்னுடைய தந்தைக்கும் உறவுகளுக்கும் எதையாவது நீ தர வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த கோசலையிடம் சென்றுதானே நீ யாசகம் பெற வேண்டும். உனக்கென்று ஒரு பொருள் இருக்காதே. யாசகம் பெற்று வாழ்வது ஒரு வாழ்வா? அப்படி நீ ஒரு அடிமையாக வாழ விரும்பினால் நீ வாழு. அடிமைக்கு அடிமையாக வாழ நான் விரும்பவில்லை, நான் செத்தொழிகிறேன் என்பது போல பேசுகிறாள். இப்படி அவள் திரும்ப திரும்ப பேசுகிற பொழுது அவள் மனம் மாறுகிறது. ஆனால் இந்த இடத்தில் கம்பனிடம் வந்து பார்க்க வேண்டும். அவள் சொன்னது ஒன்று, சக்களத்தி மகன். இரண்டாவது, பரதன் ராமனாலேயே கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது, எல்லா செல்வச் சிறப்பையும் நீ இழந்து நீ எதற்கும் கை நீட்டி யாசகம் பெற வேண்டிய நிலையில் கோசலையிடம் நிற்க வேண்டிய சூழல் வந்து வாய்த்துவிடும் என்று அவள் பேசியிருக்கிறாள். ஆனால் கம்பன் யோசிக்கிறான். இது மட்டும் அவனுக்கு போதவில்லை. கம்பன் காட்டுகிற கூனி இன்னொரு கூடுதலான அஸ்திரத்தை பயன்படுத்துகிறாள். அது என்ன தெரியுமா? ராமன் பட்டாபிஷேகம் நடந்தால் நான் சொல்லுகிறபடி பரதனை கொண்டு போய் அமர்த்துவதற்கு நீ தயங்கினால் என்ன நடக்கும் தெரியுமா?
இன்றைக்கு தயரதன் அரசாட்சியில் இருப்பதனாலேதான் கேகய நாட்டில் உன்னுடைய தந்தை இருக்கிறானே, உன் தந்தைக்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள், அத்தனை எதிரிகளும் அஞ்சி கிடக்கிறார்கள். நாளை ராமன் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவன் உன்னுடைய தந்தை குறித்து ஒரு நாளும் சிந்திக்க மாட்டான். உன்னுடைய தந்தை பகைவர்களால் வெல்லப்படுவான். நீ மட்டும் இழக்கப் போவதில்லை, உன் மகன் மட்டும் இழக்கப் போவதில்லை. உன்னுடைய தந்தை அரியாசனத்தை இழப்பான், நாட்டை இழப்பான் என்று பேசுகிற பொழுதுதான் நீங்கள் அங்கே உளவியலை பார்க்க வேண்டும். இன்று வரையில் நம்முடைய பெண்கள் புகுந்த வீட்டுக்கு வந்துவிட்டாலும் இருந்த வீட்டை மறந்து விடுவார்களா? எந்த நேரத்திலும் தாங்கள் பிறந்த வீட்டின் பெருமையை பண்ணி பண்ணி பேசக்கூடிய மனம் உள்ளவர்கள் தானே பெண்மக்கள். எனவே பிறந்த வீடு, நீ புகுந்த வீட்டில் சிறுமையடையப் போகிறாய் என்பது மட்டுமல்ல, உன் பிறந்த வீடும் சீரழியப் போகிறது என்று சேர்த்து பேசுகிறான் கம்பன். இதுதான் உளவியல். இதற்கு பிறகுதான் உடனடியாக கைகேயி தன் மனம் மாறுகிறாள். அதுவும் கம்பன் காட்டுகிற கைகேயை பாருங்கள், எவ்வளவு அழகான பாத்திர படைப்புகள். ஊர் பேசுகிறதாம், தாய் கையில் வளர்ந்திலன், வளர்த்தது தவத்தால் கேகயன் மகள் என்று ஊர் பேசுகிறதாம். அயோத்தியே பேசுகிறது. தாய் கையில் வளர்ந்திலன், ராமன் கோசலையால் வளர்க்கப்பட்டவன் இல்லை, முன் செய்த தவத்தால் அவனை வளர்க்கக்கூடிய பெருமை முழுவதும் கைகேயிக்கு வந்து வாய்த்தது என்று ஊர் மக்கள் பேசுகிறார்கள். இந்த கூனி வந்து இவளிடம் மனதை மாற்றுவதற்கு முயலுகிற போது கூட விராவரும் புவிக்கலாம் வேதமே அன, ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்கிறாள் கைகேயி. எவ்வளவு அழகாக சொல்கிறாள் பாருங்கள். ராமனை பயந்த எற்கு எனக்கு, கோசலையின் மகன் என்ற எண்ணமே கைகேயிக்கு இல்லை. ராமனை பெற்றெடுத்து எனக்கு என்ன குறை வரும்? ஒரு நாளும் எந்த குறையும் எனக்கு வராது என்று பேசக்கூடியவளாகத்தான் நாம் பார்க்கிறோம். அவளுடைய மனதை எப்படி கூனி மாற்றுகிறாள் என்பதை நீங்கள் சென்று படியுங்கள். எல்லாவற்றையும் உட்கார்ந்த இடத்திலேயே கேட்டுவிட்டு போனால் ஒரு பயனும் கிடையாது. கொஞ்சம் கம்பனுக்குள்ளே சென்று பாருங்கள், வாசிக்க பழகுங்கள். ஒவ்வொரு பாடலாக நீங்கள் படிக்க படிக்க படிக்க, குறிப்பாக நான் சொல்கிறேன், அந்த கூனியினுடைய அறிமுகத்திலே இருந்து பாருங்கள். இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னருங் கொடுமன கூனி தோன்றினாள். கூனியை அறிமுகப்படுத்துகிற பொழுதே எப்படி சொல்கிறார்? ராவணனை போன்று கொடியவள் என்று பேசவில்லை கம்பன். இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல். அதில் ஒரு அழகு இருக்கிறது. நீங்கள் ஒரு மனிதனை மறந்தும் வெறுக்காதீர்கள். தீயவனாக இருந்தாலும் அந்த மனிதனை வெறுக்காதீர்கள். அந்த மனிதனுக்குள்ளே படிந்து கிடக்கிற தீமையை வெறுக்க பழகுங்கள். அந்த தீமையிலிருந்து அந்த மனிதனை விடுவிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்பதுதான் ஒரு மனிதனுக்கான அரிய தவம். எவனையும் தீயவன் என்று புறந்தள்ளிவிடலாகாது. தீயவனாகவே இருக்கக்கூடியவனிடமும் பற்றி படர்ந்திருக்கிற தீமையை அகற்றிவிட்டால் அவன் தூயவனாக மாறிவிடுவான். எனவே தீமையின் மீது கோபம் கொள்ளுங்கள், தீயவர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னருங் கொடுமன கூனி தோன்றினாள் என்று பேசுகிறான். படுத்து கிடக்கிற கைகேயின் காலை அவள் தொடுகிற பொழுதே அவள் சீண்டியதை கால கோளானாள் என்கிறான். விஷப்பாம்பு அவளை தீண்டியது போல அவள் தீண்டினாள் என்று பேசுகிறான். சரி, இருக்கட்டும். இப்பொழுது இந்த கைகேயி மனம் மாறிவிட்டாள். 2 வரத்தை நீ பெற வேண்டும் என்று கூனி சொன்னதற்கு ஏற்ப அந்த 2 வரத்தை பெறுவதென்று முடிவெடுத்து விட்டாள். நீங்கள் வான்மீகத்தில் பார்த்தால் கோப அறை என்றே ஒரு அறை இருந்திருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு. கூனி சொல்கிறாள், உன்னுடைய அரசன் வருவான், அவன் வருகிற பொழுது இப்படி இயல்பாக இருக்காதே, அணிகலன்களை எல்லாம் கழற்றி எரிந்து விடு, உன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விடு, கடுமையான கோபம் கொண்டவளாக மாறு, உன் கோப அறைக்குள்ளே போய் சென்று சேர் என்கிறான். அப்படியென்றால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கென்றே ஒரு அறை இருந்திருக்கிறது அன்றைய அரண்மனையில். அது கோப அறை. ஆனால் கம்பெனியில் அது போன்ற கோப அறையெல்லாம் எதுவும் கிடையாது. இப்பொழுது
தயரதன் வந்தான். நீங்கள் பாத்திரங்களை எப்படி நடத்தி கொண்டு செல்கிறான் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் ராமாயணத்தை நீங்கள் பாருங்கள். வான்மீகி ராமாயணத்தில் படிப்படியாக நீங்கள் கோபரைக்குள்ளே போய் அவள் படுத்து விடுகிறாள். தயரதன் வந்தான். வருகிற பொழுது கூட அந்த பாத்திரத்தை நகர்த்துகிற இடத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நள்ளிரவிலே தான் வருகிறான். வேக வேகமாக பட்டாபிஷேகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லிவிட்டு காம பரவசத்தனாய் நள்ளிரவில் தன்னுடைய இளைய பட்ட மகிழ்ச்சி கைகேயியை தேடி கொண்டு வருகிறான். அப்பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய மனநிலை முழுவதுமே காமவயப்பட்டது என்றுதான் வான்மீகம் பேசுகிறது. எனவே வந்தவன் பார்த்தால் அவள் கோப அறையிலே விழுந்து கிடக்கிறாள். பிறகு இவன் அவளிடம் பேசுகிறான். எந்த அளவுக்கு அவளிடம் அவன் ஈடுபட்டிருக்கிறான் என்றால், நீ எதை சொன்னாலும் நான் செய்கிறேன். நீ கொல்லத்தகாதவனை கொல் என்று சொல்கிறாயா? கொல்கிறேன். கொல்லக்கூடியவனை கொல்லக்கூடாது என்று சொல்கிறாயா? அதையும் செய்கிறேன். அப்படி என்றால் என்ன? அங்கே எந்த தர்மமும் இல்லை, எந்த அறமும் இல்லை. நீ எதை சொன்னாலும் நான் கண்மூடிக்கொண்டு அதை செய்கிறேன் என்று பேசுகிற அளவுக்கு எப்படியாவது அவளுடைய சினத்தை மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். அவளை மடி சுமக்கிறான். மடி சுமந்து அவள் துயராற்றுவதற்கு முனைகிறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி அவள் 2 வரங்களை கேட்கிறாள். இந்த 2 வரங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, அதற்கு பிறகு நீங்கள் வான்மீகி ராமாயணத்தை பார்த்தால் இங்கிருந்து கைகேயி சுமந்திரனை அழைக்கிறாள். நீ போய் ராமனை அழைத்து கொண்டு வா என்கிறாள். சென்று அவன் ராமனை அழைத்து கொண்டு வருகிறான். ராமனை அழைத்து கொண்டு வருகிற பொழுது ராமன் பார்க்கிறான் தயரதன் விழுந்து கிடக்கிற நிலையை. தயரதன் விழுந்து கிடக்கிற நிலையை பார்த்துவிட்டு ராமன் கைகேயியிடம் கேட்கிறான், அரசன் இப்படி விழுந்து கிடக்கிறானே, என்ன காரணம், என்ன நேர்ந்தது இங்கே என்று அவன் கைகேயியிடம் கொஞ்சம் கோபமாகவும் பேசுகிறான். அப்படி கோபமாக அவன் பேசுகிற நிலையில் பிறகு கைகேயி அவனிடம், நான் 2 வரங்களை கேட்டேன், அந்த வரங்களுக்கான சூழல் எல்லாவற்றையும் சொல்கிறாள். இந்த 2 வரங்களை கேட்டேன், வரங்களை கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு முடியாமல் இப்படி விழுந்து கிடக்கிறான் உன்னுடைய தந்தை. எனவே இப்பொழுது அவன் சொல்ல முடியாததை நான் உன்னிடம் சொல்கிறேன் என்று பேசுகிறான். பேசுகிற பொழுது 2 வரத்தையும் கைகேயி கேட்கிறாள். அதற்காக அதே பதில் அவன் சொல்கிறான். கம்பனில் இருப்பது போலவே, தந்தை கேட்காமற் போனால் என்ன தாயே, நீ கேட்டாலும் நான் செய்யத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு இவன் போனான். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் எப்படி அந்த காட்சிகளுக்குள்ளே விறுவிறுப்பு இல்லை என்பதை. அவன் அங்கிருந்து மறுபடியும் கோசலையை போய் பார்க்கிறான். கோசலையை பார்த்தான், பிறகு சுமித்திரையை பார்த்தான், அனைவரையும் பார்த்தான். அதற்கு பிறகு அனைவரோடும் சேர்ந்து மீண்டும் தயரதனிடம் வருகிறான் ராமன். தயரதனிடம் வந்து அவன் விடை பெற்றுக் கொள்வதற்கு விரும்புகிறான். ஆனால் மூர்ச்சித்து கிடக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன் இழந்த நிலையிலிருந்து விடுபட்டு மகனை பார்க்கிறான். நீ போகாதே என்கிறான். நீ போகாதே, என்னுடைய சத்தியத்தை நீ என் சத்தியமாக விட்டுவிடு, நீ ஆட்சியில் இரு என்கிறான். இவையெல்லாம் நீங்கள் வான்மீகத்தில் பார்க்கலாம். இல்லை, நீ கொடுத்த சத்தியத்தை காப்பதை விட எனக்கு வாழ்கால பேறு வேறு எதுவும் கிடையாது, நான் அதை சிரமேல் வைத்து கொண்டு புறப்படுகிறேன் என்கிறான். சரி, அவன் புறப்படுகிறான் என்கிற பொழுது இவன் தயரதன் சொல்கிறான், உடனடியாக புறப்படாதே, 1 நாள் இரவாவது என்னோடு இரு என்கிறான். அதற்கு பிறகு இல்லை நான் இப்பொழுதே புறப்படுகிறேன் என்ற போது சரி, உடனே சுமந்திரனை அழைத்தான். ராமன் என் மகன் காட்டிற்கு செல்கிறான். அவன் செல்லுகிற பொழுது அவனுக்கு பின்னாலே ஏராளமான, அதில் எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஏராளமான உணவு, எல்லா வகையான இன்பத்தை தரக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் வண்டியாக கொண்டு செல்ல வேண்டும். எங்கே? கானகத்தில் அவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு. அப்படி கொண்டு செல்வது மட்டுமல்ல, பேரழகு பெற்ற வேசிகள் பலரையும் உடனழைத்து செல்லுங்கள் என்பது போலத்தான் வான்மீகத்திலே இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் பார்க்கிற பொழுது கம்பனில் எதுவும் கிடையாது. நீங்கள் தயரதனையும் ராமனையும் கம்பன் பார்க்கவே விடவில்லை. ஏனென்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ராமன் தான் தயரதன் உயிர். தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ராமனை விட்டு பிரியக்கூடிய நிலை என்று ஒன்று வந்தால் அதை அவனால் தாழ முடியாது. எனவே எந்த இடத்து காட்சியை எப்படி விரைவுபடுத்துகிறான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும்.
நீங்கள் ராமனை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்கு கூட முதலில் ஒரு முறை சுமந்திரனை அனுப்பி ராமனை அழைத்து கொண்டு வா என்றான். ராமன் வந்தான். ராமனுக்கு இவன் உபதேசம் செய்கிறான், ஆட்சி முறையை எப்படி நீ நடத்த வேண்டும் என்று. அதிலே கூட அழகு இருக்கிறது. தந்தை உபதேசிக்கிறான், ஆட்சி முறையை எப்படி நீ நடத்த வேண்டும் என்று. அப்படி உபதேசிக்கிற பொழுதும் அவன் வழங்கக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? அள்ள அள்ள குறையாதபடி அரசு கருவூலம் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏராளமான யுத்த தளவாடங்களை நீ சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தயரதன் தன் மகனுக்கு அறிவுரை வழங்குகிறான். ஆனால் கம்பனில் தந்தை மகனுக்கு அறிவுரை வழங்குவதாக வைக்கவில்லை. வசிஷ்டனாகிய குரு தன்னுடைய சீடனுக்கு அறிவுரை தருவதாகத்தான் வைக்கிறான். ஆனால் சீடனுக்கு அறிவுரை தருகிற இடத்தில் வசிஷ்டன் மறந்தும் நீ செல்வத்தை குவிக்க வேண்டுமென்றோ ஆயுதங்களை பெருக்க வேண்டுமென்றோ பேசவே இல்லை. அன்பைத்தான் பேசுகிறான். எல்லாரிடமும் நீ அன்பா இரு என்பதைத்தான் பேசுகிறான். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று பகையற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்கான சிந்தனையை ராமன் இருதயத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சியை வசிஷ்டன் மேற்கொள்வதாக கம்பன் காட்டுவான். இங்கே நீங்கள் கம்பனில் பார்க்கிற பொழுது கைகேயி வெளியே வருகிறாள், தயரதன் மூர்ச்சித்து கிடக்கிறான். வெளியே வந்த கைகேயி ராமனை பார்க்கிறாள். ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இவளே சொல்லி முடித்து விடுகிறாள். அங்கே தயரதனுக்கும் கைகேயிக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்த்தை பரிமாற்றங்களை நீங்கள் கம்பனில் படிக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்பதனால் முழு பயனும் கிடைக்காது. நீங்கள் படியுங்கள், வரி வரியாய் படியுங்கள், வார்த்தை வார்த்தையாய் சிந்தியுங்கள். 2 வரங்களை அவள் கேட்கிறாளே, அவள் கேட்கிற பொழுது கூட தயரதன் எப்படி சத்தியம் செய்கிறான்? வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்கிறான். வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை, என் மைந்தன் என்று பேசவில்லை, நம் மைந்தன் என்றும் பேசவில்லை. வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்று பேசுகிறானே, அது அங்கே உளவியல். அந்த ராமனை முன்னிலைப்படுத்தி பேசுகிற பொழுது ராமனுக்கு எதிராக நீ எதையும் சொல்லிவிட மாட்டாய் என்று உணர்த்துவதற்காக வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை, அவன் மீது சத்தியம் செய்கிறேன் என்று சொல்லுகிற தந்தை அந்த ராமனுக்கு எதிராக இவள் பேசுவாள் என்று சிந்திப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே அதை பார்க்க வேண்டும். சரி, இவள் வரம் கேட்கிறாள் அல்லவா? ஏய வரங்கள் 2 ஒன்றால் என் மகன் உலகாள வேண்டும். ஏய வரங்கள் 2 ஒன்றால் என் மகன் உலகாள்வது. அடுத்து ராமன் வனமாள்வது என்று ராமன் பெயரை அவள் சொல்லவில்லை. சீதை கேள்வன் போய் வனமாள்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவினும் சிறந்த தீயாள். இந்த இடத்தில் ஆழ சிந்திக்க வேண்டும். இந்த இடத்தில் ரொம்ப ஆழ சிந்திக்கிற பொழுதுதான் ஒரு உண்மை புலப்படும். அவள் என்ன சொன்னாள்? என் மகன் என்கிறாள். என் மகன் உலகாள வேண்டும், இது முதல் வரம். அங்கே உன் மகன் பரதன் என்றும் அவள் பேசவில்லை, நம் மகன் பரதன் என்றும் பேசவில்லை. என் மகன் என்று சொல்லுகிற பொழுதே அந்த பரதனுக்கான முற்றுரிமையும் எனக்குத்தான் இருக்கிறது என்று பேசுகிற பொழுது, முற்றுரிமை எவர் மீது இருக்கிறதோ அவர் நலனில்தான் ஒருவருக்கு நாட்டம் இருக்கும், அதைத்தான் கைகேயி செய்கிறாள் என்பதை அந்த இடத்தில் காட்டுவதற்குத்தான் என் மகன் உலகாள என்கிறாள். ராமன் என்று சொன்னாலேயே பரவசப்படக்கூடியவன் தயரதன். ராமன் என்ற வார்த்தை செவிகளில் விழுகிற நேரத்திலேயே சிந்தை மகிழக்கூடியவன் அவன். எனவே அந்த ராமனை காட்டுக்கு அனுப்பு என்று சொன்னால் அவன் எளிதில் இணங்க மாட்டான். அதனால் அவள் எப்படி பேசுகிறாள்? சீதை கேள்வன் வனமாள்வது என்கிறாள். அவன் யார்? உன் மகன் அல்ல. இந்த இடத்தில் மட்டும் நீங்கள் சுற்றி சுற்றி வாருங்கள். என் மகன் பரதன் உலகாள வேண்டும் என்று என் மகன் என்றாள். ஆனால் ராமனை உன் மகன் என்று கூட அவள் சொல்லவில்லை, நம் மகன் என்றும் சொல்லவில்லை. இதற்கு முன்பு அவன்தான் என் மகன் என்று சொன்னாலே, ராமனை பயந்த எற்க இடர் உண்டோ என்று என் மகன் ராமன் என்றும் பேசவில்லை. அவள் என்ன சொல்கிறாள்? சீதை கேள்வன் என்றால் உன் உரிமையில் இல்லை அவன். அவனுக்காக நீ உருக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சீதையின் கணவன்.
எனவே சீதையின் கணவன் என்று பேசுகிற பொழுதே அவனை இவனிடமிருந்து தள்ளி 3ஆம் இடத்தில் இருத்துகிறாள், 3rd பர்சனாக மாற்றுகிறாள். என்னுடைய மகன் என்று நினைக்கிற பொழுது எனக்குள்ளே வரக்கூடிய உருக்கம், என்னுடைய மகனை காட்டிற்கு அனுப்புவதா என்று நினைக்கிற பொழுதே எனக்குள் ஏற்படக்கூடிய கலக்கம், அதை எப்படி தணிவிக்க அவள் துணிகிறாள் என்று பார்க்க வேண்டும். அனுப்ப வேண்டியது யாரை? சீதை கேள்வன், சீதையினுடைய கணவன், அவன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றுதான் பேசுகிறாள். இதுதான் உளவியல். இப்படி இந்த உளவியல் அடிப்படையில் சொன்னால் அந்த ஒரு இடத்திலேயே நிறைய பேசலாம். எப்பொழுதுமே குன்றக்குடி அடிகளார் ஒரு முறை, நான் சொல்வது பெரியவரை, ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். ஒரு மாம்பழ கடைக்கு நீங்கள் செல்கிறீர்கள், மல்கோவா மாம்பழத்தை வைத்திருக்கிறான். அந்த பக்கம் நீங்கள் போகிறீர்கள். உடனே அந்த கடைக்காரன், ஐயா இந்த கடைக்கு கொஞ்சம் வந்து பாருங்கள் என்கிறான். அழைத்ததற்காக இவன் வருகிறான். வந்தவனை பார்த்து, ஐயா மல்கோவா மாம்பழம் இனிப்பாக இருக்கும், 1 டசன் வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று தானே அவன் சொல்ல வேண்டும். சொல்ல இல்லை. ஐயா இந்த பழம் மிக இனிப்பானது, இதை அன்பு கூர்ந்து கொஞ்சம் சுவைத்து பாருங்கள், சுவைத்தால் நீங்கள் விடமாட்டீர்கள் என்று அவன் அனுமதி இல்லாமலேயே இவன் ஒரு பழத்தை எடுத்து அதில் ஒரு சுளையை கொடுக்கிறான். அந்த சுளையை இவன் வாங்கி சுவைப்பது எதற்காக? இவ்வளவு சுவையா என்று அந்த சுவையில் ஈடுபட்டு இவன் குறைந்தது 1 டசன் பழமாவது வாங்குவான் என்று நினைத்துத்தான். ஆனால் இவன் இதிலே ஒரு சுளை கொடு, அதிலே ஒரு சுளை கொடு என்று ஒவ்வொன்றிலும் ஒரு சுளையை வாங்கி சுவைத்து விட்டு திரும்பி சென்றால் ஒரு சாவுகிராக்கியை நாம் சந்தித்தோமே என்று தான் நினைப்பான் என்று அடிகளார் அன்று பேசுவார். எனவே இது ஒரு சுளையை தருவது என்பதே முழு பழத்தையும் நீங்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. முழு பழத்தையும் இங்கே நானும் ஜெயராஜும் கொடுக்க முடியாது, சுளையைத்தான் கொடுப்போம். பழத்தை நீங்கள் தான் சேர்த்து புசிக்க வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது மிக முக்கியமாக 2வது இந்த சூர்பனகை எடுத்துக்கொள்ளுங்களேன். இதில் கூட எப்படி கூனியை அறிமுகப்படுத்துகிற பொழுதே இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னருங்கொடுமன கூனி தோன்றினாள் என்று கூனியின் அந்த கேரக்டரையே அந்த வார்த்தையில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். அவள் உடல் மட்டும் கூனியவள் அல்ல, உள்ளமும் கூனியவள் என்று, உள்ளம் கோடியவள் என்று பேசுவான் கம்பன். உடல் கூனி இருப்பது பெருசல்ல, உள்ளமே அவளுக்கு கூனி கிடக்கிறது, குறுகி கிடக்கிறது என்று. இப்பொழுது இதே இடத்தில் சூர்பனகையை உருவாக்குகிறான். சூர்பனகை வால்மீகி காட்டுகிற இடம் எப்படி, கம்பன் காட்டுகிற இடம் எப்படி? உண்மையில் சொல்கிறேன், சைக்கலாஜிக்கல் அப்ரோச், லாஜிக்கல் அப்ரோச் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, எப்படி கம்பன் அதை சாதித்து காட்டியிருக்கிறான் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது சூர்பனகை வருகிறாள், வான்மீகத்தில் வருகிற சூர்பனகையை பாருங்கள். வான்மீகத்தில் வரக்கூடிய சூர்பனகை பர்ணசாலையில் பஞ்சவடியில் ராமன் இருக்கிறான். அது முற்பகல் நேரம். முற்பகல் நேரம் ராமன் இருக்கிறான். ராமனை சுற்றி முனிவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். சீதையும் பக்கத்திலே இருக்கிறாள். இலக்குவன் காவல் காக்கிறான். காட்சியை புரிந்து கொள்ளுங்கள், சூழலை அறிந்து கொள்ளுங்கள். சூழல் தான் முக்கியம். சிச்சுவேஷன் என்றெல்லாம் பேசுகிறோம் அல்லவா, அந்த சிச்சுவேஷன் அதை எப்படி உருவாக்குகிறான் என்பதுதான் முக்கியம். இப்பொழுது சூர்பனகை முதலாக ராமனை சந்திக்க வருகிற பொழுது அது முற்பகல் நேரம். அந்த முற்பகல் நேரத்தில் முனிவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறான் ராமன். பக்கத்தில் சீதை இருக்கிறாள், இலக்குவன் காவல் காக்கிறான். அப்பொழுது வருகிறாள் சூர்பனகை. சூர்பனகைக்கு பார்த்த அந்த முதற் பார்வையிலேயே ராமனிடம் நெஞ்சு பறி போய் விடுகிறது. இவனை எப்படியாவது அடைய வேண்டும், ஓவியத்து எழுத ஒண்ணா அழகுடையவன் அல்லவா காகுத்தன், எனவே அவனை எப்படியும் அடைய வேண்டும் என்று அவள் யோசிக்கிறாள். யோசித்தவள் அவனிடம் வருகிறாள். யோசியுங்கள், அவனை ஈர்ப்பதற்காக, அவனை வசப்படுத்துவதற்காக வருகிறாள். வசப்படுத்துவதற்கு வரக்கூடியவள் எந்த இடத்தில் ராமனை சந்திக்கிறாள்? முனிவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, மனைவி சீதை பக்கத்திலே இருக்கிற பொழுது, இளையவன் இலக்குவன் காவல் காக்கிற பொழுது இவள் வருகிறாள். எப்படி வருகிறாள்? வயது முதிர்ந்தவளாக காட்சி தருகிறாள். வான்மீகம் காட்டுகின்ற சூர்பனகை வயது முதிர்ந்தவள், பெருத்த வயிறு கொண்டவள், நெருப்பு கங்குகளைப் போல சிவந்து கிடக்கக்கூடிய விரிந்த கூந்தலை பெற்றவள், அகோரமான
கண்களை கொண்டவள், அருவருப்பான தோற்றம் மிக்கவள். அப்படியே வருகிறாள். அப்படியே வந்தவள் ராமனை பார்க்கிறாள். ராமனை பார்த்ததுமே ஒரு ஆணையிட்டு பேசுவதைப் போல கம்பீரமான குரலில் பேசுகிறாள். அவள் குரலே கடுகடுப்பானது, கரகரப்பானது. அறைக்கு எப்படி இருப்பாளோ அதை அப்படியே காட்டுகிறான் வான்மீகி. அவ்வளவுதான். அவள் கேட்கிறாள், நீ யார்? அரக்கர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இந்த வனத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நீ யார் என்றுதான் சூர்பனகை கேட்கிறாள். இந்த ஒரு இடத்தை மட்டும் நீங்கள் சிந்தித்தால் கம்பன் எப்படிப்பட்ட ரசவாதத்தை உருவாக்கி இருக்கிறான் என்று வியந்து போவீர்கள். வாவேசையர் சொன்னதைப் போல வெறும் வாலிவதை படலத்திலே மட்டுமல்ல அவனுடைய ஆற்றல். ஒவ்வொரு இடத்திலும் கம்பனை நீங்கள் காணுகிற பொழுதெல்லாம் வியந்து போவீர்கள். இவள் அப்படியே வந்து நின்றாள். வயது முதிர்ந்த தோற்றம், பெருத்த வயிறு, சிவந்து விரிந்து கிடக்கிற கூந்தல், அகோரமான உருவம். இப்படி வந்து நிற்கக்கூடியவள் ராமனை பார்க்கிறாள். நீ யார் என்று கேட்டாள். அவன் சொன்னான் தந்தையை பற்றி, அவன் ஏற்றுக்கொண்ட வரங்களை பற்றி, அதற்காக வந்து நிற்கக்கூடிய நிலை குறித்து விளக்குகிறான். அவன் விளக்குகிற பொழுது இவள் சொன்னாள், நான் ராவணனுடைய தங்கை, குபேரனுடைய சகோதரி, கும்பகர்ணன், வீடனன் என் உடன் பிறந்தவர்கள். இந்த வனம் என் ஆளுகைக்கு உட்பட்டது. உன்னை பார்க்கிற பொழுதே என் நெஞ்சம் பரவசத்தில் ஆழ்ந்து விடுகிறது. எனவே உன்னோடு நான் சேர்ந்து இன்புறுவதற்கு விரும்புகிறேன் என்று அவள் பேசுகிறாள். நான் உன்னை மனமுடித்து நீயும் நானும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் என்று உடனடியாக நேரிடையாகவே அவள் நெஞ்சு திறக்கிறாள். உடனே ராமன் பார்க்கிறான். இவளோடு கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் என்று வான்மீகம் காட்டுகிற ராமன் சொன்னான், நான் திருமணமானவன், என் மனைவி இருக்கிறாள், அதோ இருக்கிறானே காவல் காத்து கொண்டு என் இளையவன், அவனும் திருமணமானவன் தான், ஆனால் மனைவியை பிரிந்து வந்திருக்கிறான். எனவே என்னை நீ நினைப்பதை விட அவனை நினைப்பது நல்லது. அவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி எடுத்தால் உன் முயற்சி நிறைவேறும் என்று இவன் ஆசீர்வதிக்கிறான். உடனே அவள் என்ன செய்கிறாள்? அங்கேதான் நீங்கள் பார்க்க, அவள் என்ன கொண்டது? காதலா? காமம் என்பது வேறு, காதல் என்பது வேறு அல்லவா? எனவே காமம் என்பது எந்த ஒன்றையும் உண்டு நிறைவடைந்து விடும். ஆனால் காதல் என்பது கசிந்து உருகுவதல்லவா? இவள் கொண்டது ஒன்றும் காதல் அல்ல, உடல் தினவு. எனவே அந்த காமவயப்பட்டிருக்கக்கூடிய அவளுக்கு ராமன் கிடைத்தால் என்ன, இலக்குவன் கிடைத்தால் என்ன? அதனால் அடுத்த கணமே இலக்குவனிடம் சென்றாள். உன்னுடைய அண்ணனே சொல்லிவிட்டான், நீ தனியாக இருக்கிறாயாம், உனக்கு துணையாக நான் வருகிறேன், என்னை நீ மணந்து கொள் என்றான். உடனே அவன் சொல்கிறான், என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுகிறாய்? நானே ராமனுக்கு அடிமை. அடிமையாக இருக்கக்கூடிய எனக்கு நீ வந்து துணையாக சென்றால் நீயும் ஒரு அடிமையாகத்தான் இருப்பாய். என்னை மறந்துவிடு, மீண்டும் ராமனிடமே செல். ராமனிடம் சென்று குறைந்தபட்சம் இளைய மனைவியாகவாவது இரு. இளைய மனைவியாக இருப்பதில் எவ்வளவோ இன்பம் இருக்கிறது, நீ அங்கே செல் என்று அவளை மடைமாற்றம் செய்கிறான். உடனே அடுத்த கணமே அவனை விட்டு விட்டு இவளும் வருகிறாள். அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்று சொன்னேன் அல்லவா? அந்த அங்காடி நாய்க்கும் சூர்பனகைக்கும் வேறுபாடே கிடையாது. கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் உடனே இலக்குவனை விட்டு விட்டு ராமனிடம் வருகிறாள். இல்லை இல்லை, நான் உன்னைத்தான் அடைய விரும்புகிறேன். உன்னை நான் அடைய முடியாமல் தடுப்பது யார்? இந்த சீதை தானே. இவளை கொன்று நான் சாப்பிட்டு விடுகிறேன் என்கிறாள். இவளை கொன்று சாப்பிட்டு விடுகிறேன், நீயும் நானும் சேருவோம், உலகம் முழுவதும் நமக்கு சொந்தமாகும், நாம் இன்புற்று இருக்கலாம் வா என்று சொல்லிவிட்டு சீதையை அவள் கொல்வதற்காக முயற்சி எடுக்கிற நிலையிலேதான் ராமன் பார்த்தான், அரக்க இனத்தோடு நாம் விளையாடுவது விபரீதத்தை தரும். எனவே அவன் இலக்குவனை அழைத்து இவளை அங்கஹீனம் செய்து அப்புறப்படுத்து என்கிறான். உடனே இலக்குவன் என்ன செய்தான்? அவளுடைய மூக்கையும் செவியையும் அறிந்தான். ரத்தம் வழிகிற நிலையில் அங்கிருந்து அவள் கரதூஷணர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஓடுகிறாள். இதுதான் வான்மீகம் காட்டுகிற சித்திரம். ஒரே காட்சியில் அனைத்தையும் முடித்து விடுகிறான். ஆனால் கம்பனில் நீங்கள் பார்க்க வேண்டும், சூர்பனகை வருகிறாள். சூர்பனகை வருகிற பொழுதே தூரத்தில் பார்க்கிறாள். இப்பொழுது ஒரு பெண் ஒரு ஆணை தன்வயப்படுத்த வேண்டுமென்றால், ஒரு ஆணிடம் ஒரு பெண் தன் அந்தரங்கத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் முதலில் அவசியப்படுவது தனிமை. தனிமை. இப்பொழுது இங்கே ராமன் தனியாக இருக்கிறான்.
அவனை சுற்றி எந்த முனிவர்களும் இல்லை, அவன் பக்கத்தில் சீதையும் இல்லை, இலக்குவனும் இல்லை. அங்கே இலக்குவன் வெகு தூரத்தில் இருக்கிறான், இங்கே இவன் தனியாக இருக்கிறான். நன்றாக யோசியுங்கள். ஒரு பெண் ஒரு ஆணை தன்வயப்படுத்துவதற்கோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்வயப்படுத்துவதற்கோ முதலில் அவள் தனியாக இருக்கிறாளா, அவன் தனியாக இருக்கிறானா என்று பார்த்துத்தான் தன் சிந்தையை வெளிப்படுத்துவாள். அதற்கான சூழலை முதலிலேயே கம்பன் அழகாக கட்டமைக்கிறான். சரி, இப்பொழுது அவன் தனியாக இருக்கிறான், இவள் வருகிறாள், பார்க்கிறாள். அவன் பேரழகன். இந்த பேரழகனை தன்வயப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் இந்த வயது முதிர்ந்த அகோரமான உருவத்தில் சென்றால் நடக்காது என்று சிந்திக்கிறாள். உடனே தன்னை பேரழகியாக மாற்றிக்கொள்கிறாள். அது எப்படி தெரியுமா? அந்த வான்மீகத்தில் வரக்கூடிய சூர்பனகை போகிற போக்கில் சொல்கிறாள், நான் நினைத்தால் சில மந்திரங்களை செய்து வெவ்வேறு வடிவங்களை என்னாலே பெற முடியும். எனவே இந்த கோர வடிவத்தோடு தான் நான் இருப்பேன் என்று நினைக்காதே என்றாள். அந்த ஒரு இடத்தை சிக்கன பிடித்து கொண்டான் கம்பன். உடனே இவன் எப்படி செய்கிறான்? அவன் பேரழகன். பேரழகனை தன்வயப்படுத்த வேண்டுமென்றால் தானும் ஒரு பேரழகியாக இருக்க வேண்டும். அழகுதானே நண்பர்களே ஒரு ஆணை பெண்ணிடமும் ஒரு பெண்ணை ஆணிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அடிப்படை. யோசியுங்கள். எந்த ஆணாவது அன்னை தெரசாவை பார்த்தால் அழகில் ஈடுபடுவான், ஐஸ்வர்யா ராயை பார்த்தால் தானே அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவான். அப்படி என்றால் எந்த ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணை அணுகுவதற்கு, காதலுற்று கசிந்து உருகுவதற்கு பண்பு நலன்கள் அனைத்தும் பிறகு முதற் பார்வையில் இவன் மனதை பறிகொடுக்க வேண்டுமென்றால் அவன் பார்வையில் அவள் அழகாக இருக்க வேண்டும். அதே போன்று அவளுக்கு அவனிடம் ஈர்ப்பு வர வேண்டுமென்றால் அவள் பார்வையில் அவன் அழகாக இருக்க வேண்டும். காதலாகி கசிந்து உருகுவதற்கு 1000 காரணங்கள் பின்னாலே பிறக்கலாம். முதற் பார்வையிலேயே அவர்களை ஒருவர் மீது ஒருவர் கவர்ச்சி கொள்ள செய்வது இருவருக்கும் இருக்கக்கூடிய அழகு மட்டும்தான். எனவே இவள் பார்த்தாள், அவன் பேரழகன், தானும் அவனைப் போல் அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவனே பங்கைய செவ்வியை மனத்து பாவியா அங்கையின் மந்திரத்தை ஆய்ந்தாள். ஒரு மந்திரத்தை திருமகளை நினைத்து ஆய்ந்தாள். திருமகளைப் போலவே வடிவம் எடுத்து விட்டாள். பிறகு அவள் மெல்ல நடந்து வருகிறாள். பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்ச நிகர் சீரடிகளாகி அஞ்சொலில மஞ்சமென வந்தாள் என்றவன் பேசுகிற பொழுதே சலங்கை ஒலிப்பது போலவே அந்த பாடலினுடைய ஓசை இருக்கும். எனவே பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்ச நிகர் சீரடிகளாகி அஞ்சொலில மஞ்சையென அன்னமென ஆக அவள் ஒரு மெல்லிகளாய் மென்னடை நடந்து அவனிடம் வருகிறாள். வந்து நிற்கிறாள். நீங்கள் வான்மீகத்தில் நீ யார் என்று தான் கேட்டாள். அதுவும் கரகரப்பான கம்பீரமான குரலில் அவள் பேசுகிறாள். இங்கே இவள் மென்மையாக பெண்மையின் சாயல் ததும்ப நிற்கிறாள். ராமன் தான் சொல்லாடுகிறான். ராமன் தான் முதலில் அவளை கேட்கிறான், நீ யார் என்று கேட்கிறான். நீ யார், உன்னுடைய ஊர் எது, உன் பெயர் எது என்றெல்லாம் அவன் கேட்கிறான். அவள் சொல்கிறாள். இப்பொழுது இந்த இருவருக்கும் இடையில் அந்த சூழலை நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. நான் எந்த இடத்தில் பேசினாலும் என்னை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த சூர்பனகை இவனிடம் அவளாக வாய் திறக்கவில்லை. அவள் இவனிடம், ராமன் தான் முதலில் இவளிடம் பேசுகிறான். யார் நீ, உன் பெயர் என்ன, நீ எந்த இருப்பிடம் என்றெல்லாம் கேட்கிறான். பிறகு அவள் தன்னை பற்றி முழுமையாக சொல்கிறாள். சொன்ன பிறகு நேரிடையாகவே அவன் மீது அவள் காமம் கொண்டாள். நீங்கள் ஒன்று பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. வான்மீகத்தை பொறுத்தவரையில் சூர்பனகை ராமனை விட இலக்குவனைத்தான் இதயத்தில் வைத்து நேசித்தாள். இலக்குவனை அடைவதற்குத்தான் அவள் முயன்று பார்த்தாள். ஆனால் கம்பன் அதை முற்றாக புறக்கணித்து விடுகிறான். ராமன் இலக்குவனிடம் அனுப்பி வைப்பதாகவோ இலக்குவன் அங்கே இருந்து அவளை பந்தாடுவதாகவோ எந்த காட்சியும் கிடையாது. அவன் முழுக்க முழுக்க சூர்பனகையை பார்க்கிற பொழுதே இருவருக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது. உரையாடல் நடக்கிற பொழுதே எப்படி அம்பு நேராக கூர்மையாக சென்று பாய்கிறதோ அதே போன்று அவள் மிக தெளிவாக வெட்கமில்லாமல் பேசிவிடுகிறாள். சூர்பனகை, உன்னை பார்த்தேன், உன்னுடைய மார்பை தழுவ வேண்டும், நான் உன் மார்பை நான் தழுவினால் உயிர் வாழ்வேன்.
அப்படி தழுவும் வாய்ப்பு என்னை விட்டு நழுவினால், உயிர் வளர்க்கும் அமுதத்தை அருந்தினாலும் நான் செத்து மடிந்து போவேன். எனவே நான் நிலை பெற்று வாழ வேண்டுமென்றால் உன்னை தழுவ வேண்டும் என்று பேசுகிறாள். அப்படி தன்னுடைய வெட்கத்தை நாணத்தை விட்டு அவள் பேசுகிற பொழுதே இவள் நொய்யல், இவள் நல்லல் அல்லல் என்று முடிவெடுக்கிறான் ராமன். எனவே அவன் அப்படி முடிவெடுத்த உடனே அவளிடம் சொல்கிறான், நான் இதற்கு இணங்க மாட்டேன் என்று பேசுகிற பொழுது இதற்கு அந்த நேரத்தில் தான் சீதை வருகிறாள். நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது முனிவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கவில்லை, தனியாக இருந்தான். இவன் இப்படி பேசிய பிறகுதான் சீதை வருகிறாள். சீதை வருவதை அவள் பார்க்கிறாள். ஆஹா, இப்படி ஒரு பெண் வந்தாள். கண் பிற பொருளில் செல்லா என்ற அந்த பாடலை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். ஆணாக இருப்பவனுக்கே அவளை பெண்ணாக இருக்கிற எனக்கே அவளை பார்த்து அந்த பேரழகில் வியப்பு வருகிறது என்றால் ஒரு ஆண்மகன் அவளை பார்த்தால் என்ன ஆவது என்று அவள் உடனே நினைக்கிறாள். அப்படி இவள் இருக்கிற வரையில் இவனை அடைய முடியாது என்று கருதி உடனே அவளை கொல்வதற்காக இவள் முயற்சி எடுக்கிறாள். அப்படி எடுக்கிற பொழுது கூட ராமன் இலக்குவனை அழைத்து, உன்னை நான் உரிய தண்டனை வழங்குவேன், அதற்கு முன்பு நீ போய்விடு என்று சொல்கிறான். அங்கே இனம் செய்ய சொல்லவில்லை, போய்விடு என்றான். போய்விடு என்று சொல்லிவிட்டு சீதையோடு பர்ணசாலைக்கு போய்விடுகிறான். பிறகு அங்கிருந்து சூர்பனகை சென்று விட்டாள். ஒரே காட்சியில் வான்மீகம் வடித்து கொடுத்ததை கம்பன் விரிவுபடுத்துகிறான். இங்கிருந்து சூர்பனகை சென்றாள். இரவு பொழுதில் விரகதாபத்தில் அவள் புலம்புகிற புலம்பலையெல்லாம் நீங்கள் கம்பனிலே படித்து பார்க்க வேண்டும். அப்படி படித்து பார்க்க வேண்டும். வைகரை பொழுது புலர்கிறது. பொழுது புலர்ந்தது. சீதை இருக்கிற வரையில் ராமன் தன்னிடம் வந்து சேர மாட்டான் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட சூர்பனகை அந்த சீதையை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறாள். முடிப்பதற்கான நேரம் எது? புலர்காலை பொழுதுதான். எனவே அந்த புலர்காலை பொழுதில் அந்த பஞ்சவடியை நோக்கி பர்ணசாலையை நோக்கி அவள் வருகிறாள். நீங்கள் இந்த சூர்பனகையின் மூக்கையும் செவியையும் அறுக்க வேண்டுமென்று ராமன் சொல்லித்தான் இலக்குவன் அறுத்தான் என்பது வான்மீகம். ஆனால் கம்பனில் இந்த சூர்பனகை பஞ்சவடியை நோக்கி வருகிற போது ராமன் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருக்கிறான். ஆற்றங்கரை ஓரத்தில் காலையில் அவன் சந்தியாவந்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறான். ராமன் அங்கே இல்லவே இல்லை. அந்த நேரம் பார்த்து இவள் வந்தவள் சூர்பனகை சீதையை எடுத்து அவளை மிரட்டி அவளை கொன்றுவிட வேண்டும் என்று முனைப்புடன் செயற்படுகிற பொழுது இலக்குவன் பார்த்தான். வந்த இலக்குவன் அவளுடைய மூக்கை அறிந்தான், செவியை அறிந்தான், வான்மீகத்தில் இல்லாத அவளுடைய மார்பகத்தையும் சேர்த்து அறிந்தான். மார்பு காம்பை அவன் சேர்த்து அறிந்ததாக இது வான்மீகத்தில் இல்லை. ஆனால் கம்பன் இன்னும் கூடுதலாக்குகிறான். எந்தெந்த அங்கங்களை சிதைத்தால் ஒரு பெண்ணின் அழகு முற்றாக இழந்துபடுமோ அதை முழுமையாக செய்து முடிக்கிறான் இலக்குவன். இந்த பழி ராமனிடம் இல்லாமல் பார்த்து கொள்கிறான் கம்பன். அங்கிருந்து அவள் வந்தாள். அதற்கு பிறகு கரதூஷணர்களோடு போர் நடந்தது. பிறகு அவள் ராவனிடம் வருகிறாள். சூர்பனகை தலைவிரி கோலமாக வந்து நிற்கிறாள். வான்மீகத்தில் நீங்கள் பார்த்தால் சூர்பனகை வருகிற பொழுது புஷ்பக விமானத்திலே தான் ராவணனாகிய தசமுகன் அமர்ந்திருப்பான். ஆனால் இங்கே அரச மண்டபத்தில் அவனை கொண்டு வந்து அமர்த்துகிறான் கம்பன். அரச மண்டபத்தில் தலைவிரி கோலமாக சூர்பனகை வருகிறாள். யாழும் மத்தளமும் வீணையும் இசைக்கக்கூடிய ஒலியை மட்டுமே கேட்டு பழகிய அந்த இலங்கையில் முதலாக ஒரு பெண்ணினுடைய ஒப்பாரி கேட்கிறது. அவள் வந்தாள், தலையிலே புரண்டாள். நீங்கள் வான்மீகத்தில் பார்த்தால் நேரடியாக ராவணனை கண்டபடி ஏசுகிறாள் அவள். அப்படி ராவணனை கண்டபடி ஏசுகிற இடத்தை கம்பன் கைவிட்டு விடுகிறான். ஏனென்றால் தான் இப்படி நிலைக்கு வந்திருக்கிற பொழுது தனக்கு உதவ வேண்டியவனிடம் அவன் மனம் புண்படுகிறார் போல் பேசினால் அங்கே நிச்சயமாக புண்படக்கூடியவன் உடனடியாக இவளுக்காக வர மாட்டான். இதையெல்லாம் சிந்திக்கிற பொழுது உளவியல் அடிப்படையில் சூர்பனகை இந்த ராவணனை பற்றி பேசுகிற அந்த ஏச்சு பேச்சை முழுவதுமாக தவிர்த்து விடுகிறான். அவள் வந்து நின்றாள். நின்றதும் பார்த்தான். பார்த்த உடனே என்ன கேட்டான்? யார் இதை செய்தது என்று தான் கேட்கிறான். தடிந்தனர் மானிடர் தடிந்தனர் வாழ் உருவி என்றான். இதை செய்தது வாளை எடுத்து என் மூக்கையும் என் மார்பு காம்பையும் என் செவியையும் சிதைத்தவர்கள் 2 மானிடர்கள் என்று சூர்பனகை பேசுகிறாள். அப்படி பேசுகிற பொழுதே
உடனடியாக அடுத்த கணமே பயத்தை ஒழி புக்க புகழ். மானிடர்கள் செய்தார்களா? அதை நம்பக்கூட முடியவில்லை அவனால். பொய் தவிர், பயத்தை ஒழி, புக்க புகழ். பொய் பேசாதே, அச்சப்படாதே, உண்மையை சொல் என்று கேட்கிறான். இதுதான் இப்படி நடந்தது என்கிறாள். ஆனால் வான்மீகத்தில் இல்லாத ஒரு அற்புதத்தை கம்பன் செய்கிறான். வாயிடை இதழும் மூக்கும், வாயிடை இதழும் மூக்கும் வலிந்து அவர் கொய்ய நீ இடை இழைத்த குற்றம் என்னை கொல் என்று கேட்பது கம்பனிலே இருக்கக்கூடிய ராவணன் தான். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய தங்கை மாற்றான் ஒருவனால் மானபங்கமுற்று என் முன்னாலே வந்து தலைவிரி கோலமாக அழுது புலம்புகிற பொழுது யார் இந்த இழிசெயலை செய்தவன் என்று சொல்லி உடனடியாக அவனை அழிப்பதற்கு புறப்படுவதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த இடத்தில் கூட அறம் பிறழாமல் அரியாசனத்தில் அமர்ந்து நீதி தவறாமல் கேள்வி கணை தொடுப்பவனாகத்தான் ராவணனை கம்பன் காட்டுகிறான். ராவணன் சிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. அவ்வளவு சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போவதனுடைய நோக்கம், எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் மாற்றான் மனைவியின் மீது நீ மையல் உற்றால் நீ சீரழிந்து சிதைவது நிச்சயம் என்று காட்டுவதற்காகத்தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சிகரத்திற்கு கொண்டு போயிருக்கிறான். சிகரத்திற்கு கொண்டு போவதே அந்த சிகரத்தின் பக்கத்திலே இருக்கக்கூடிய பள்ளத்தில் வீழுகிற பொழுது அந்த அவலத்தை முழுமையாக காட்டுவதற்குத்தான். அந்த இடத்தை பற்றியெல்லாம் பேசுவது என்றால் சீதை பற்றி சூர்பனகை பேசுவது, எப்படி அவன் மனதுக்குள்ளே காமத்தை உருவாக்குவது என்பதையெல்லாம் பார்த்தால் எப்பேற்பட்ட ராவணன் அந்த அசோகவனத்தில் சீதையிடம் போய் புலம்புகிற காட்சி இருக்கிறதே, மண்ணில் தலை வைத்து மன்றாடுகிறான். காமம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு தாழ்த்தும் என்பதற்கு ராவணனை விட சரியான சாட்சி தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல உலக இலக்கியத்திலேயே கிடையாது. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் சொன்னால் அது உளவியல் அடிப்படையில், நான் உளவியல் அடிப்படையில் பேசுவதென்றால் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாத்திரம் எதை பேசுகிறது, சொல்லுகிற அதற்கேற்ப இந்த பாத்திரம் எதை சொல்லுகிறது என்று நீங்கள் சேர்த்து சிந்திக்கிற போதுதான் உளவியல் அடிப்படையில் கம்பன் எப்படி பாத்திரங்களை நகர்த்தி கொண்டே செல்கிறான் என்கிற உன்னதம் புரியும். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் போய் படியுங்கள். சந்திப்புகளாக நீங்கள் படியுங்கள். சந்திப்புகளாக நீங்கள் வீடனனும் பிறகு கும்பகர்ணனும் சந்திக்கக்கூடியது வான்மீகத்தில் இருக்கிறதா? போர்க்களத்தில் கிடையாது. ஆனால் இந்த வீடனனும் கும்பகர்ணனும் சந்திக்கக்கூடிய சந்திப்பை நீங்கள் கம்பனிலே படித்து பாருங்கள். போர்க்களத்திலே இருந்து விடுபட்டு விலகி வந்து ராவணனுக்கு முன்னாலே வந்து ஆதலால் அஞ்சினேன் என்ற அருளலை ஆசைதான சீதைவால் விடுதியாயின் அணையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் செய்த புண்மையும் பொறுப்பர் உண்மையில் காதலால் உரைத்தேன் என்றான் உலகலாம் கலக்கி வென்றான் என்று இந்திரஜித்தனை பேசுகிறானே, அந்த இந்திரஜித்தனும் ராவணனும் பேசுகிற அந்த சந்திப்பை நீங்கள் வான்மீகத்தில் காண முடியாது, இங்கேதான் காண முடியும். இப்படி ஒவ்வொரு இடத்தில் சந்திக்கக்கூடிய பாத்திரங்கள் பேசுகிற பொழுது அந்த பேச்சின் அடிப்படையில் உளவியல் கண்ணோட்டம் எப்படி கம்பனால் கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நான் சொல்லி முழுமையாக முடிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.